இருக்கும். நாளைக்கு வந்து கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ வரல, மெட்ரோ திட்டங்கள் வரல. இதை வந்து மத்திய அரசு வந்து புறக்கணிக்குது. குறிப்பா பாஜக தான் புறக்கணிக்குது. பாஜக ஆளக்கூடிய சிறிய நகரங்கள்ல கூட மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இல்ல, அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேன். இது மாதிரி சும்மா பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். பாஜக அப்படி பார்த்தா மெட்ரோ ரயில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு சிவகங்கை வழியா மெட்ரோ ரயில் வரும்னு அறிவிப்பு வந்திருக்குது. இந்தியாவிலேயே அதிக மெட்ரோ ரயில் வந்தே பாரத். நம்ம அதிகமா மெட்ரோ ரயிலும் கூட, ஏன்னா மெட்ரோ ரயில பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பெட்டிகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இங்கே வந்து இன்னைக்கு நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகளை தயார் செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. தமிழகம் அந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது மத்திய அரசின் ஆட்சியினால. அதே மாதிரி வந்தே பாரத், இந்தியாவிலேயே அதிக வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு வந்தே பாரத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை ராமநாதபுரம் வழியா மதுரை வழியா வந்தே பாரத் வரும்னு. அப்போ பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்களில தான் மக்கள் பயணிக்கணும்னா மெட்ரோ ரயிலுக்கும் வந்தே பாரத்துக்கும் வேறுபாடு காண்பிக்க போறாங்களா? இவ்வளவு வந்தே பாரத் கொடுத்த மத்திய அரசுக்கு மெட்ரோ ரயில் கொடுக்க தெரியாதா? நீங்க தயாரித்து அனுப்புகின்ற அத்தனை திட்டங்களும் தவறாக இருக்கிறது. அதற்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்க கூடாதா? அதே மாதிரிதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக அதிக ஊழல் செய்த மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில ஒரு அம்மா ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 100 நாள் வேலை திட்டத்துல காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அப்படிப்பட்டதை தடுத்தால் உடனே இந்த கம்யூனிஸ்டுகள் வயிறுல அடிக்கிறாங்க, வாயில அடிக்கிறாங்கன்னு. யாரோட வயிறும் வாயிலும் அடிப்பது பாஜக கிடையாது, பிரதமர் கிடையாது. நீங்க தான் உங்களுக்கு தொழிலாளர்கள், உங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களை உதாசீன செய்துவிட்டு எது செஞ்சாலும் நான் அறிவாலத்துக்கு போய் பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவோம் என்று நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை உள்ளார்த்த அன்போடு தமிழக மக்கள் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ளாமல் நேற்றிலிருந்து ஒரு தவறான ஒரு தகவலை மெட்ரோவை பற்றி பரவவிட்டு கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பீகார் மக்களை போல தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தருவார்கள். நாளைக்கு வந்து போராட்டம் நடத்துகிறது. எப்படி பாருங்க? திமுக வந்து அதாவது எஸ்ஐஆர்ல குளறுபடிப்படுத்துவதாக இல்ல, திமுகவின் உள்ளீடு இருக்கிறது. திமுக சரியா இப்போ 12 மாநிலத்துல எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்டது. எல்லா மாநிலத்திலும் 11 மாநிலத்துல ஏறக்குறைய அது நிறைவடைய போகுது. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் நிறைவடையலைன்னா அப்ப என்ன காரணம்? இங்கே உள்ள மாநில அரசு அது முழுமையாக நிறைவடைய கூடாது என்று உள்நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக பிரச்சனை வந்ததுன்னா 11 மாநிலத்திலையும் வரணும்ல. ஆக இதை நீங்கள் வேண்டுமென்றே குளறுபடி செய்கிறீர்கள் என்பதை தான் அதிமுக சொல்கிறது. இல்ல, இன்னைக்கு நீங்க அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்னைக்கு எல்லாரோட ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்ப செய்தி வந்திருக்குது. தேர்தல் ஆணையமும் அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி. ஆனா எந்த அரசு அலுவலரும் தேர்தல் ஆணையத்தின் வேலையை நிராகரிக்க முடியாது என்பது சட்டம். பீகாருடைய வெற்றி வந்து போலியானது சொல்றாங்களே, எப்படி பாருங்க? பட்டவர்த்தனமா மக்கள் ஓட்டு போட்டு இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை பேர் வெற்றி பெற்று. நான் கேட்கிறேன், 40 உங்களுக்கு வரும்பொழுது உடனே வாக்காளர் மிஷின் நல்லா வேலை செஞ்சிருது, எல்லாமே நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாஜக வெற்றி பெற்றா மட்டும் அது போலி ஆயிடுதா? ஆக நீங்க காலியாக போறீங்க. அதுதான் போலி போலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால அங்க எஃப்ஐஆர் போலி, அங்க எஸ்ஐஆர் போலின்னு சொன்னீங்கன்னா இங்க எஸ்ஐஆர் உங்களை காலி பண்ண போகுது. அதுக்காக உடனே எஸ்ஐஆரை வச்சு வெற்றி பெறாங்கன்னு இல்லை, போலி வாக்காளர்களை வச்சு நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அந்த போலி வாக்காளர்களை நீக்கும் பொழுது அந்த வெற்றி போலியில் இருந்து உண்மையான வெற்றியாக வருகிறது என்பதான் எனது கருத்து. நாங்க இப்போ மும்முரப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். பீகார் தேர்தலுக்கு பின்னால் இல்லை, ஏற்கனவே நாங்க எல்லா இடத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட வரவேற்க இருக்கிறார்கள். ஒரு நல்ல திருப்பம். உண்மையிலேயே பாரத பிரதமர் பீகாருக்குல இருந்து வெற்றியோடு இங்கே வருகிறார். அந்த வெற்றி இங்கும் பிரதிபலிக்கும் என்பது எனது கருத்து. நன்றி.